பேஸ் மடிக்கேரியிலேருந்து இங்கே வந்துட்டேன். தலைஞாயிறு தலைக்காவேரி வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டேன். கருக்கி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நேற்று நைட்டு ஸ்டே பண்ணேன். மார்னிங் இப்போ கிளம்புனேன். கிட்டத்தட்ட வந்து நான் இங்கே அது வந்து கர்நாடகா பார்டரு. இப்போ நான் என்ட்ரு ஆகுறது கேரளா பார்டர் வரப்போகுது. கேரளா பார்டரு வந்து இப்போ செக் போஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து கேரளாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன அதே மாதிரி தான், அதே ரோடு மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கேரளா உள்ளார என்ட்ரு ஆகிறாங்க. சிசிடிவி இதெல்லாம் இருக்கு போட்டிருக்காங்க. கேரளா பத்னிலா காடு ரிசர்வ் சென்டர் அப்படின்னு கேரளாவில் என்ட்ரு ஆயாச்சு. இது அதுக்கப்புறம் வந்து அதை கிராஸ் பண்ணி அப்படி போனோம்னா சில ஊர் வரும். அதை கிராஸ் பண்ணி போனோம்னா மங்களூர் போயிருக்கோம். ஆர்டர்னாலே இங்கே பார்த்தாலும் ஒயிட் கப் தான் இருக்குது. என்ட்ரானே ஃபஸ்ட்டு இந்த பெட்ரோல் பங்க்கு, இந்த பார்டருக்கான ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க்கு நாயகரம் போனோம்னா காணங்காடு, பானத்தூர், ராணிபுரம் 80 கிலோமீட்டர். ராணிபுரம் பானத்தூர் போயிட்டு தான் போகணும் ராணிபுரம். முன்னாடி ஒரு ஆட்டோவில் பார்க்கலாம் கேரளா இருக்கு. அங்கே வந்து கேஏ இங்கே உள்ளவங்களும் கர்நாடகா கேரளாக்காரனும் பார்த்துக்கான எல்லாம் ஸ்டே பண்ணியிருக்காங்க. காசர்காடு போய் தான் நம்ம வந்து இதுக்கு போகணும். காசர்காடு போயிட்டு மங்களூர். அங்கே வந்து எது கோயில் விஷயத்து போல இருக்கு. நான் தங்கியிருந்த இடத்துல 10 நாள் நடக்குமா. 3 நாள் முக்கியமான நாளா, நேற்று இன்னைக்கு நாளைக்கு. நேராக வந்து சுழியா பானத்தூர்ல என்ட்ரு ஆயிடுச்சு. நேராக ராணிபுரம் போயிடுவோம். ராணிபுரத்தில் வந்து ஒரு மவுண்ட் இருக்கா, ஹைக்கிங் ட்ரெக்கிங் போகிறதுக்கு ஏரியா இருக்குமா, நல்லா இருக்குமா இருக்கா பார்க்கலாம். இதான் பானத்தூர் டவுன், பானத்தூர் டவுன். பானத்தூர் நல்ல கேரளத்தில் பெரிய பெரிய அந்த ஆலோ பிளாக்களில் வந்து இந்த செங்கல் மாதிரி பல அப்படியே வச்சு அதே வேற எட்ஜில் வந்து நிற்கிது. பார்க்க முடியல. வாரம் மட்டும் ரோட நல்லா போட்டுருக்கீங்க பாருங்க. நான் போட்டுக்கிட்டே போக வேண்டியதாக இருக்கு.
அழகா இருக்குது இந்த மரம். என்ன மரம்? பனைமரம். பனைமரம் மாதிரி வந்து நைட்டு இந்த இடத்துல வரலாம், கண்டினியூவாக ட்ராவல் பண்ணலாம் தான் பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து சாப்பிடணும் அப்படின்னா அந்த இடத்துல கோயில் விசேஷம் நல்லா தெரியும், அங்கேயே ஹால்ட் போட்டு பொறுமையாக நல்லா தூக்கி வச்சு அதுக்கப்புறம் போகணும் தான் நான். நைட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ட்ராவல் பண்ணலை. வந்து அப்படி ட்ராவல் பண்ணாலும் 9 மணி அதோட ஸ்டாப் பண்ணிடுறேன் நான். இது வந்து இது பண்ணலாம் இல்லை. அலோடா 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 பைக் அலோடா. ஃபாரஸ்ட் வேற இருந்தா சரிண்ணா. ஃபாரஸ்ட் அலோடுங்க. ஃபாரஸ்ட் அப்படியா? ராணிபுரம் செகண்டா? ராணிபுரம் செகண்ட். மலையாளம் ஒருத்தன், கர்நாடகா ஒருத்தன், தமிழ நான் 3 பேரும் சந்திச்ச ஒரு இடம். பேசுறது ஒரு ஆளுக்கு 10 இதில் அது அவரை கேட்குறாங்கன்னா அவரு வந்து யார்கிட்ட வந்து கேட்குறது அவரு எனக்கு இதுக்கப்புறம் தான் போகணுமா? லெஃப்ட் சைடில் வெல்கம் டு ராணிபுரம். அதாவது யூஸ்டாக்கு நகர் எல்லாமே எதுக்காடி ராணிபுரம். வெல்கம் டு ராணிபுரம். எப்போ டூரிஸ்ட் the mountain है. வீடு செங்கல் ஆலோ பிளாக் பண்ணாங்க ஒயிட்ல இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே சைஸ் இங்க வந்து செங்கல் மாதிரியே இருக்கு. பழங்களுக்கு தான் ஒன்றும் குறையவே கிடையாது. கிலோமீட்டர் போட்டுக்கணும். இது வந்து கேரளாவில் உள்ளது. இது கேரளாவில் இருக்கு ராணிபுரம். இது இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. அப்படியே கரெக்டாக எக்கோ டூரிசம் அப்படிங்கிறது ஒரு இடத்த விடுறது கிடையாது.
ஓகே பெரிய நட்டு மரம் நட்டு நல்லா பட்டைன்னு வச்சு அங்கே ஒரு சூரியன் மாதிரி வச்சுருந்தாங்க. மேலே ஏரியாச்சு ஒரு தூரம் வந்து வச்சு போடுவோம். தெரியுதா வியூ பாயிண்ட்டு? இதெல்லாம் எங்கே இருக்குன்னு சூப்பராக இருக்கு பாருங்க இடம். டவர் அழகாக பள்ளத்து ஏறுறது தான் கஷ்டமாக வியூ பாயிண்ட் இருக்கும். landslide 4 meter. வைல்ட் லைஃப் வருமா கிராஸ் பண்ணுமா ஒரு கிலோமீட்டரில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க அப்படிங்கிறாங்க. அனிமல்ஸு நடமாட்டம் இருக்குது அப்படின்னு வெளில வரும்போது இருக்கான்றது. ஒரு டைகர் இன்னொருத்தம் வர்றது.
பாயிண்ட்லேயே பார்க்க முடியும். முக்கிய மலையாக தான் இருக்குது பாருங்கள். இந்த ஹைவே, இந்த ரோடு இதெல்லாம் இது கிடையாது. அதுவோ நிறைய தென்னை மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள். அந்த வழியாக தான் நம்ம வந்தது. கீழே இந்த இந்த மலையை தாண்டி தான் என்னென்ன போகணும். நம்ம இங்கே ஃபுல்லாக எல்லாம் மலை தான். இந்த மலையில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு வேறு ராணிபுரம் 3 கிலோமீட்டர் இருக்குது குளிக்கா வரதுக்கு. எவ்வளோ பசுமையாக இருக்குங்க. ஸ்லோப்பாக இருக்கு. வாக்கிங் யாருமே இல்லை சொல்லக்கூடாது. ட்ரெக்கிங் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகே, போய் பார்ப்போம். சூப்பராக இருக்கு. அங்கே மேலே பாருங்கள், ஒரு இடம் இருக்குது அப்படி பிளெயினாக, மரம் இடம் இல்லாமல். ஏதோ தெரியுது பாருங்க. ஓகே, டிக்கெட் வந்து 50 ரூபா என்ட்ரி ஃபீஸு. அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் 2.5 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒன் வே, ஐ மீன் நடந்து போகணும். ரிட்டர்ன் வர்றதுன்னா இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ். போகிறதுக்கு 2.5 கிலோமீட்டர், வரதுக்கு 2.5. மலையை அப்படியே சுற்றி அப்படியே வர்றதுக்கு எப்படியும் வந்து டோட்டலாக 5 கிலோமீட்டர். ஸோ நான் வந்து இங்கே சென்டர் ஆஃப் இதில் தான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன். ஸோ கேமராவுக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அதுவோ தெரியுது பாருங்கள், காலியாக ஒரு இடம் மாதிரி இருக்கு பாருங்க. அந்த மவுண்ட்டு, அந்த இடத்துல போய்ட்டு உக்காந்துக்கலாம் நம்ம. அதே மாதிரி அந்த இடம் ஒன்று இருக்குது. ஸோ அதேமாதிரி திருப்பினாக்கா இந்த இடத்துல ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு இடம், இது கர்நாடகா வந்து அப்படி பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த நல்லா எவ்வளோ வெறும் குரோட்டன்ஸ் மாதிரி இருக்கு பாருங்கள். க்ரீனிஷ், இவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. இங்கே போய் பார்ப்போம் சார். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க. இதில் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா தான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட்ஸ் ஒன்று இருக்குது. இந்த ரெசார்ட்ஸு, இங்கே ஒரு ரெசார்ட்ஸு, அங்கே ஒரு ரெசார்ட்ஸு. அங்கேருந்து வர்றதுக்கான வழி வந்து கீழே இருக்குது. நம்ம வந்தது அந்த சைடு தான், அந்த தான் ரோடு இது ஆக்சுவலாக. அந்த சைடு போய் பார்த்தோம்னா பார்ப்போம். சைடு கூட போய் பார்க்கலாம். அது ஏதோ தோண்டி வச்சிருக்காங்க.
வர்றதுக்கான வழி இதை ரோடு போடுறாங்க இதில். கீழேருந்து பார்த்தோம் கொஞ்சம் மேலே வந்திருக்கும். அது ஒரு தெரியுது பாரு, அங்கே ஒரு வியூ பாயிண்ட்ஸ். ராணிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அழகான ஒரு மலை இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே ஏதோ செடி நான் நட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றி இதுலேருந்து அது வரைக்கும் அங்கேனா வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இதுதான் வச்சுருக்காங்க. இது ஒரு சைடு இதுக்காக பிடிச்சிருக்காங்க தெரியல. இது வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு கீழே போய் பார்ப்போம் பள்ளம். ஸோ ஏதோ அக்ரி இது மாதிரி செடிகள்லாம் நட்டு வைக்கிறதுக்காக தான் இந்த இடத்த க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க போல இருக்கு. பாருங்க இங்கேயும் அது மாதிரி தான். இந்த ரோடு இப்படியே வருது பாருங்க. ஏதோ புதுசாக ஒரு ரோடு ஒன்று போடுறாங்க. இங்கே ட்ரக்கிங் போகிறதுக்கு எவ்வளோ தூரம் போகும் பாருங்க. பாருங்க சாப்பிட்டு இன்னும் க்ளீன் பண்ணி போடுவாங்க, அப்படியே வளைச்சி கொண்டு வருவாங்க. சூப்பராக இருக்கு.